உலகெலாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலை வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் வலசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். முன்னொரு காலத்தில் சோழ நாட்டில் திருத்தலையூர் என்ற ஊரில்தான் இந்த உத்திர பசுபதி நாயனார் என்பவர் பிறந்தார். இவர் வேத சாஸ்திரங்களில் வித்தகராகவும் இதிகாசத்தில் புராணங்களில் சிறந்து விளங்கி கை தேர்ந்தவராகவும் இருந்தார். அப்படிப்பட்ட வல்லமையும் இறைவன்பால் அன்பு கொண்டவரும் இறைவன்பால் பற்று கொண்டவருமாக இருந்த இந்த உத்திர பசுபதி நாயனார் அதிகாலை எழுந்து தாமரை தடாகத்தில் கழுத்தளவில் தண்ணீரில் இந்த ஸ்ரீஉத்திரத்தை பாடுவாராம். இந்த ஸ்ரீஉத்திரம் பாடுவதனால் சிவபெருமானுக்கு எப்படி உணர்வு இருக்கும் என்றால், ஸ்ரீஉத்திரம் கண்ணிமை போலவும் பஞ்சாட்சரம் கருவிழி போலவும் சிவபெருமானுக்கு முக்கியமான ஒரு பாடலாக திகழ்ந்தது. அப்படிப்பட்ட பாடலை பாடி சிவபெருமான் மலம் குமிழும் மலர் கனியும் அளவிற்கு மனம் மகிழும் அளவிற்கு இவர் பாடிக்கொண்டே இருப்பாராம். இரவு பகல் என்று பாராமல், எத்தனை நாள் என்று பாராமல் இவர் அந்த ஸ்ரீபுத்திரத்தை பாடுவதில் வல்லமை பெற்றவராக இருந்தார். அப்படி அனுதினமும் பாடுகின்ற போது இவர் காலையில் அதிகாலையில் வருகின்ற போது அந்த குளத்தில் இறங்குகின்ற போது அங்கிருக்கின்ற கெண்டை மீன்கள் துள்ளி குதித்து மத்தளம் கொட்டி கைத்தளம் தட்டி மீன்கள் சங்கொலித்ததாம், சுற்றி வளைத்ததாம் இவரை. அதே போன்று இந்த பறவைகளும் சிந்தையில் நின்று வந்தனம் செய்து நந்தனமாடி பறவைகள் கூவிச் சென்றதாம். சிந்தையில் நின்று வந்தனம் செய்து நந்தனமாடி பறவைகள் கூவிச் செய்ததாம். இப்படி இந்த பறவைகளும் மீன்களும் அங்கிருக்கின்ற இயற்கை அன்னையும் இவன் பாடலை செவி கொடுத்து தென்றலாய் வீசி கதிரவன் ஆதவனை மேலோங்கச் செய்து ஒளி வீசு முகத்தில் பட்டொளிப்பட்டதாம். இப்படி விந்தையில் முந்தையில் நின்று சந்தனம் செய்து எந்தனம் நின்று அந்த இறைவன்பால் அற்பு கொன்று திருநாமங்களை அம்பலத்தாடுவானின் அருளை பெற்று பன்முக கலைஞனாக விளங்கினார் இந்த உத்திர பசுபதி நாயனார். இப்படி இறைவன்பால் அன்பு கொண்டவர் தான் இந்த உத்திர பசுபதி நாயனார். இவனுடைய பாடலையும் இவருடைய புலாந்தரத்தையும் கண்டு சிவபெருமான் சேக்கிழார் இவரை 63 நாயன்மார்களில் ஒருவராக நியமிக்கப்பட்டார். அன்பு நண்பர்களே, இதுவரையில் சிவதொண்டர்கள் சோதிப்பதும் சிவபெருமான் வருவதுமாக தான் கதை அம்சம் வந்தது. ஆனால் இந்த கதையில் மட்டும்தான் அதீத ஈடுபாடால் சேக்கிழார் அவர்கள் இவரை 63 நாயன்மார்கள் வரிசையில் இட்டார் என்பது தகவல். அன்பு நண்பர்களே, இவருடைய குரு பூஜை என்னவென்றால் புரட்டாசி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தில்தான் குரு பூஜை இன்றளவு நடைபெறுகிறது. ஆவது மந்திரம், நீங்கள் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மந்திரத்திற்கும் பக்திற்கும் உள்ள வலிமை என்ன என்றால், ஒவ்வொரு மனிதனும் பிறக்கின்ற போது மந்திரத்தை சொல்லிதான் பிறக்கின்றான். அந்த மந்திரம் என்னவென்றால் ஓம் என்ற மந்திரம். எப்படி நான் ஓம் என்ற மந்திரத்தை உறுதியாகவும் இறுதியாக இட்டு சொல்கிறேன் என்றால், இந்த ஒரு மனிதன் தாயின் கருவறையிலிருந்து பூமியில் ஜனிக்கின்ற போது அந்த குழந்தை என்ன வார்த்தை சொல்லுகின்றவென்றால் குவா குவா குவா. இந்த குவா என்ற வார்த்தை தமிழில் கூட்டி படுகின்றால் ஆ ஊயும், அதாவது ஓம் என்று வரும். ஒவ்வொரு உயிரினும் நாம் பிறக்கின்ற போது ஓம் என்று உச்சரிக்கின்ற போது இறைவன்பால் அன்பு கொண்டவன் மனித பிறப்பில் வந்து ருத்ரன்
ஆவது உத்ரபசுபதி இறைவன்பால் நாமத்தைச் சொன்று அல்லும் பகலும் பாராமல் சொன்னதால் இவன் முக்தி அடைந்தாள் என்று இந்த சேக்கிழா பெருமான் அடிகோட்டிட்டு காண்பிக்கிறார். அன்பு நண்பர்களே, ஆவது நாம் பிறக்கின்ற போது ஓங்காரத்தை உச்சரித்து கொண்டு பிறக்கின்றோம். அதே போன்று ஒருவன் தியானத்தை மேற்கின்ற போது முதலில் வருகின்றது ஓசை, கடலோசை. கடலோசை பிறகு சிலம்பு சொல்வார்கள், சல் சல் என்ற அந்த சலங்கொலி, மூன்றாவது ஓங்காரம். இது அனைவருக்கும் ஒன்று. அதீதமான தியானம் செய்பவர்களுக்கு இது போன்ற நிகழ்வுகள் இயற்கையாகவே நடக்கின்றது. ஆனால் மந்திரம் என்பதும் மனித உடலில் இயற்கையாக ஒன்று. இன்னும் நான் இறுதிட்டு சொல்லுகின்றேன். வளிமண்டலத்திலே போகின்ற போது சந்திரனிலும் வளிமண்டலத்திலும் ஆராய்ச்சியாளர்கள் இன்றளவு என்ன சொல்லுகிறார் என்றால், ஓம் என்ற ஒரு சத்தம்தான் ஒலிக்கின்றது வளிமண்டலத்தில் என்கின்றார்கள். ஆனால் இதை நான் உங்களோடு சொல்லுகின்றேன், இந்த பூமி என்பது ஓம் என்ற ஒளியில்தான், ஓங்காரத்தில்தான் ஒலிக்கின்றது. அதன் இடையில்தான் அனைத்து உயிர்களும் வாழ்கின்றது என்பதை இதில் என்னுடைய சிற்றறிவுக்கு ஏற்றி ஆராய்ந்து அதில் புலப்படுகின்ற நுண்ணறிவை அறிந்து நான் சொல்லுகின்றேன். நன்றி, வணக்கம் அன்பு நண்பர்களே.